ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக சிறந்த கலைஞர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி சிலருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கும் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு பதட்டம், ஒரு ஏற்ற இறக்கம் அந்த மாதிரியான எண்ணத்திலே இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜெயிக்குமோ ஜெயிக்காதோ, அதே மாதிரி நம்மளை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ, இது பண்ணுவாங்களோ என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையிலே இருப்பாங்க. இந்த மாதிரியான மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. உங்கள் எண்ணங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி நான் செய்யக்கூடிய எல்லாமே வெற்றியாகும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் தானாக தேடி வரும். 14ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். 14ஆம் தேதி பிறந்தவர்கள் 14ஆம் தேதி பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான். இப்போ இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக முன்னேறணும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உடனே முடிக்கணும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு சில பல தடைகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவர்களுக்கு மன ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சீங்களோ அதே ஃபாஸ்ட்டில் தான் இருக்கணும். எவ்வளவு சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே சிறப்பாக தான் செய்யணும். மனசில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தடங்கலான சூழ்நிலைகள் வரவே கூடாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால் உங்களுடைய உண்மையான எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். 23ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ஆனால் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். அவங்க மனசுக்குள்ளே நாம் இதை செஞ்சால் தப்பாக போயிடுமா, இல்லை ஒரு செயலை தொடங்கினா அது நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுமா முடியாதா என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த குழப்பமான மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டு என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் உருவாக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்களை தானாக தேடி வரும். ஆன்மீக நண்பர்களே, உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்ற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.